ஆகஸ்ட் 16 ஆடி மாதம் 31ஆம் தேதி. ஆடி மாதத்திற்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமை. நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் போது தடைகள், கந்திஷ்டி, எதிர்மறை எண்ணங்கள் இவை அனைத்தும் நீங்கிறதுக்காக ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து எரிக்கலாம். அப்படி எரிக்கும் போது நம்ம மனதில் உள்ள தீய எண்ணங்கள், நம்ம வீட்டு மேலே உள்ள கந்திஷ்டி, முன்னேற்றங்களை தடைபடக்கூடிய செயல்கள் அனைத்துமே நீங்கும் என்பது தான் ஐதீகம். ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டில் இருந்து வெளியில் போனவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்த பிறகு இரவு ஒரு 9 மணி அல்லது 10 மணி அந்த டைமில் ஒரு தட்டில் 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு, பூண்டோட உரித்த தோலை எடுத்து வச்சுக்கணும். நம்ம தினந்தோறுமே உரித்து வைப்போம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட ஒரு சிலர் கவரில் போட்டு போட்டு வச்சுருப்போம். அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 5 பல்லு பூண்டு உரித்து அந்த தோலை எடுத்து வச்சுக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய், கல்லுப்பு 1 ஸ்பூன், பூண்டு தோல் இதை நம்ம வலது உள்ளங்கையில் வச்சு நம்ம வீட்டில் உள்ளவங்கள அனைவரையும் கிழக்கு முகமாக திரும்பி நிற்க சொல்லி நம்ம கையில் உள்ள பொருளை அவங்க தலையை சுற்றி ஆன்டி கிளாக் 3 முறை, கிளாக் வைஸ் 3 முறை சுற்றிட்டு நம்ம வீட்டில் உள்ள திஷ்டியெல்லாம் நீங்கணும், முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கணும், வீட்டில் உள்ள கந்திஷ்டி, எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பேப்பரில் வச்சு வீட்டு நிலைவாசலுக்கு நேராக அந்த பொருளை அப்படியே பேப்பரோட வச்சுட்டு அது மேலே ஒரு 2 கற்பூரம் போட்டு எரிய விடுங்க. இந்த பொருள் எல்லாமே எளிதில் எரியக்கூடிய பொருட்கள் தான். உடனே எரிஞ்சிரும். நீங்கள் அதை எரிய வச்சுட்டு திரும்ப உள்ளே கை, கால், முகம் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போங்க. அந்த பொருளை காலையில் அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடலாம்.